ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலியர் டெக். இன்னைக்கு ஒரு பிரமாதமான வீடியோ, அதாவது ஒயர்லெஸ் சார்ஜிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை இந்த சிம்பிளான காம்பனன்ட்ஸ் தான் இந்த காட்டுறேன் பாருங்க. இதை வந்து ஒர்க் பண்ணி போய் காட்டலாம். இப்போ பாருங்க, கொண்டு வரேன், ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் பெரிய லெவல் காம்பனண்ட்லாம் இல்லை. சிம்பிளான ஒரு எல்இடி, எந்த கலர் வேணாலும் எடுத்துங்க. 2N222A டிரான்சிஸ்டரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 27 கிலோ ஓம் ரெசிஸ்டரு. நீங்கள் 25லேருந்து 27 எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் காப்பர் ஒயர் நம்ம கையில் இருக்குது. இந்த சைஸில் இருக்க டயமீட்ரு, சின்ன டயமீட்டரில் இருக்கிறத எடுத்துங்க. ரொம்ப திக்காக இருக்கிறதுலாம் வேண்டாம், நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். 9 வோல்ட் பேட்ரி. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு பிவிசி பைப்லையோ இல்லை உங்கள் கையிலையோ வச்சு 15லேருந்து 17 டர்ன்ஸ்குள்ளே சுற்றிக்குங்க. கிளாக் வைஸில் சுற்றணும். நான் இப்போ 3, 4, 5 வரைக்கும் சுற்றிட்டு நேராக வந்து 17க்கு போயிடுறேன். இப்போ 14 டர்ன் சுற்றி முடித்தாச்சு. இப்போ வந்து ஒரு லூப் போடணும். இங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு 15 டர்ன் சுற்றணும். இங்கே ஒரு லூப் மேலே வந்து மடித்து விட்டுட்டு, ஒன்றும் இல்லை அதே ஒயரில் லூப் வந்து மேலே ஒன்று மடித்து விட்டுறேன். அந்த லூப் அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு 15 டர்ன்ஸ்லேருந்து 17 டர்ன் சுற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 15 டர்ன்ஸ்க்கு எனக்கு வரல. அதுக்கப்புறம் 18, 20 பக்கத்தில் போட்டு பார்த்தேன், வந்துருச்சு. 3 ஒயர் உங்களுக்கு வெளியே வரும். ஒன்று லூப் ஒயரு, ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்ற ஆரம்பித்தது, அப்புறம் சுற்றி முடித்தது. 3 ஒயரும் வந்து தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 3 ஒயரில் இருக்க எனாமிலை முதல் எடுக்கணும். இது எல்லாமே காப்பர் ஒயரில் எனாமில் காப்பர் ஒயர் வரதுனால அங்கங்கே இந்த சர்க்கியூட்டில் ஷார்ட் ஆகாது. அதனால் இதுதான் யூஸ் பண்ணணும். நார்மல் ஒயருக்குள்ளே இருக்க காப்பர் ஒயர் எடுத்துடாதீங்க, இது தனியாக வாங்கணும். எனாமலில் இருக்க காப்பர் ஒயர் வாங்கணும். மேலே இருக்க அந்த 3 எண்டுலேயும் எனாமலை வந்து உரித்து எடுக்கணும். நான் ஒரு கத்தியை வச்சு அது எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்றேன். 3 லீட்லேயும் எனாமல் எடுத்துருங்க. இந்த 27 கிலோ ஓம் டிரான்சிஸ்டரை வந்து திருப்பி வச்சா ஃப்ளாட்டான இருக்கிற இடத்துல கீழே வந்து சால்டர் பண்ணணும். ஒரு எண்டை எடுத்துகிட்டு போய், ஃபஸ்ட்டு எண்டை எடுத்துகிட்டு போய், அதாவது எமிட்டரு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் எண்டில் கனெக்ட் பண்ணிட்டு, கடைசியாக இருக்க அந்த 3வது பின்னாக இருக்கிற இந்த எமிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவில் வச்சிடணும். சாரி, நான் எமிட்டரை வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன், கலெக்டரை கனெக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பின் வந்து முதல் லீடோடையும், 2வது பின் வந்து அந்த கடைசி லீடோடையும், அடுத்தது நம்ம லூப் ஒன்று போட்டு வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்து பாசிட்டிவோட கனெக்ட் பண்ண போகிறோம். லூப் வந்து பாசிட்டிவ்லையும், 3வது பின் வந்து டிரான்சிஸ்டர் வந்து நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வந்து சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. இந்த நம்ம லூப் போட்டதை வந்து 2 ஒயர் வந்து ஒரே இதில் ஜாயிண்டாக இருக்கும். நம்ம 2த்தையும் வந்து எனாமலை உரிச்சு எடுத்துகிட்டு அதில் நல்லா சால்ட்ரிங் வச்சுருக்கேன். 2 ஒயருமே ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி. ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ரெட் கலர் லீடை வந்து அந்த பேட்டரியோட கேப் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓரமாக வச்சுருங்க. இந்த எல்இடி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நான் வந்து 30 டர்ன்ஸ், அதாவது நம்ம 15 சுற்றினதை 2வது காயில் 30 டர்ன்ஸ்னு சுற்றி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்ரிங் வைக்கிறேன். எல்இடியோட டேரக்டர் சால்ட்ரிங் வச்சுருங்க. மாற்றிலாம் ஒன்றும் கனெக்ட் பண்ண தேவையில்லை, எப்படி கனெக்ட் பண்ணாலும் எரியும். இப்போ வந்து பேட்ரி கேப் எடுத்து அந்த பேட்டரியில் செட் பண்ணிட்டேன். எல்இடி அந்த காயிலோடு எடுத்து வைக்கிறேன், எரியுது. இப்போ இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணி இந்த காயிலில் இஎம்ஐ இன்டியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிசீவராக இருக்கிற அந்த காயில் வாங்கிக்கிட்டு அதில் ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி லைட் எரிய வைக்கிது. சிம்பிளான கான்செப்ட் தான். பேட்ரி கேப்பை போடுறோம், அதை வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். பாருங்கள், மறுபடியும் எரியுது. அந்த காயில் இந்த ஃபீல்டு பக்கத்தில் இருக்கிற போது மட்டும்தான் எரியும். ஃபீல்டை விட்டு தள்ளி போயிடுச்சுனாவோ, கொஞ்சம் விலகி போயிடுச்சுனாவோ எரியாது. இப்படி தான் வந்து நம்ம சார்ஜர்லாம் ஒர்க் ஆகுது. ஒயர்லெஸ் சார்ஜர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். இந்த காயில் வந்து அப்படியே ஒரு ஃபோனுக்குள்ளே இருக்கும். அந்த எல்இடிக்கு பதிலாக பேட்டரி சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அவ்வளோதான், கொண்டே வச்சா சார்ஜ் ஆகும். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். நமக்கு ஏன் இதை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து
அடாப்டர், அதாவது பவர் அடாப்டரை நிறுத்திட்டு இருக்காங்க. நிறையா கம்பெனி வந்து இனிமேல் பவர் அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க ஃபோனுக்கு. ஏன்னா உலகத்தில் வேஸ்ட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது, லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. அதனால் அதை குறைக்கிறதுக்காக இது பப்ளிக் பிளேஸில் எல்லாமே இனிமேல் இப்படி தான் வந்து ஒர்க் ஆக போகுது. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஆனால் இதில் வந்து பவர் லாஸ் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவர் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் இதை ஒரு லிமிடேஷன்ஸ்குள்ளே இருக்குது, கண்டிப்பாக அப்டேட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ செஞ்சு பார்த்துட்டு கீழே யாராவது கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.